ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதில இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்க காவேரியோட அம்மா வந்து கேட்பாங்க. கேட்கக்கூடாத வார்த்தைய என்ன கேட்க வச்சுடாத. ஒழுங்கு மரியாதையா அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுன்னும்போது, அந்த இடத்துல காவேரி வந்து அப்படியே போட்டு உடைப்பாங்க. அம்மா விஜய் என்ன அக்ரீமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. ஒரு காலகட்டத்தில வந்து நானும் அவரும் மனசார வாழ்ந்தோம்மா. அது அப்படி போய் இன்னைக்கு நான் விஜயோட குழந்தைய வயித்துல சுமந்துன்னு இருக்கிறேம்மான்னும்போது, ஐயோ! அப்பா! காவேரியோட அம்மா அப்படியே போய் கீழ உட்காந்துருவாங்கங்க. ஒரு சைடு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா காவேரி வந்து இன்னைக்கு வீட்ல சொல்லிட்டாங்க. கங்காவ மாசமா இருக்கிறபோது காவேரி ரொம்ப ஏங்கி நிந்தாங்க. ஒவ்வொரு டைமும் இன்னைக்கு அதிர்ச்சியில உட்காந்த உடனேயும் அந்த இடத்துல காவேரி போய் சொல்லும். அம்மா நான் உண்மையாவே விஜய ரொம்ப நேசிக்கிறேம்மா. அவரும் என்ன ரொம்ப நேசிக்கிறாரும்மா. நீங்க கோவில்ல பார்த்தது கூட என்ன கட்டாயமா வீட்டுக்கு இட்டுன்னு போறதுக்கு தாம்மா வந்தாரு. விஜய் ரொம்ப நல்ல மனுஷம்மா. அவரு ஒரு இடத்துல கூட என்ன விட்டு குடுத்து பேசுனதில்லம்மா. நான் மாசமா இருக்கிறது விஜய்க்கே தெரியாதும்மா. ஒரு நேரத்துல நான் மார்க்கெட்ல மயங்கி விழுந்துட்டேம்மா. அத பார்த்துட்டு யாரோ என்ன காப்பாத்துறோன்ட்டு வந்துதாம்மா என்னன்ட்டு அங்க பார்த்தாரு. ஹாஸ்பிட்டல்ல தூக்கின்னு போகும்போது அங்க அவங்க கன்சீவா இருக்கிறாங்களே, அவங்கள இந்த மாதிரி டைம்ல நீங்க பத்திரமா பார்த்துக்க முடியாதான்ட்டு அங்க கேட்கும்போது தாம்மா விஜய்க்கே தெரியும் நான் மாசமா இருந்தேன்னு.